நாங்கள் அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் அப்படிங்கிறத தெளிவாக சொல்கிறாரு அமித்ஷா. அதற்கு பதிலாக இபிஎஸ் அவர்கள் பேசும்போது தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறத இபிஎஸ் பதிவு செய்கிறார். இந்த மாதிரியான வெளியில வார்த்தை போர் இருந்தா அது வேற அவல் கொடுக்கிற மாதிரி இருக்கலாம்னு யோசிச்சு என்ன நடக்குது அப்படி கூடி குழாவிட்டா இருக்கிறாங்க. எடப்பாடி ஒரு கருத்தை சொல்றாரு, அமித்ஷா நேர் மாறா ஒன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சின்னு ஒரு மறைமுகமா தனித்த ஆட்சியை சொல்றார். அமைச்சரோட நாங்க இடம் பெறுவோம்னு ரொம்ப தெளிவா சொல்றாரு. 2வது லைன் சொல்றாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி தான் இவர் சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார்ல, ஆட்சியை அகற்றுவேன், அடுத்த அம்மா ஆட்சி அமைப்பேன் என் தலைமையில்னு போறார்ல. அப்படி போறவருக்கு வாழ்த்து செய்தி கூட சொல்ல வேண்டாம், அவரை டார்ச்சர் பண்ணாம இருக்கணுமா இல்லையா? அதிமுகலேருந்து ஒரு வருவாருன்னு சொல்றீங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி தான் முதலமைச்சர் வேட்பாளர். அவருடைய சுற்றுப்பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஒரு செய்தி அமித்ஷா வெளியிட்ட ஒரு ட்விட்டு, இந்த ஆட்சி அகற்றுறதுக்கு முதல் பயணங்க, முதல் நாள் தொடர்ந்தாருங்க மேட்டுப்பாளையத்தில். யாருக்கிட்ட இருந்து வாழ்த்து வந்திருக்கணும்? இருக்கிற ஒரே கட்சி அதுதான். ஏன்னா தினகரனை ஓபிஎஸ் அவர் மதிக்கலை. இன்னைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எடப்பாடி மதிக்கலை. அவங்க என்டிஏல இருக்கிறாங்க. அவர்கள் இருப்பதை இவர் அங்கீகரிக்க மறுக்கிறார், ஏற்க மறுக்கிறார். இல்லை இனிமேல் அதில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்காத வரைக்கும் இதுதான் நிலைமை. அவங்க கிட்ட கூட நான் சொல்ல மாட்டேன், எதிர்பார்க்க மாட்டேன். ஒரே கூட்டணி கட்சியான பிஜேபி இந்த பயணம் வெற்றி பெற வாழ்த்துன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் வேட்பாளராக அவர்தான், அவருடைய பயணம் அவர் அந்த இடத்தில் அமர வாழ்த்து ஏதாவது ஒன்று, அதுதானுங்க சந்தர்ப்பத்தை பயன்படுத்துகிற மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சொல்கிற முதல் வார்த்தை, முதல் நாள் நிகழ்வு. அப்போ கூட நீங்கள் அதை சொல்லாமல் குழப்பத்தை அதிகப்படுத்திக்கிட்டு இருந்தால் அந்த கூட்டணிக்கு பலன் இருக்குமா? நான் கேட்குறது அதுதான்.